2 வேத பகுதிகளை நம்ம வாசித்தோம். நெகேமியா 3வது அதிகாரம் 29யும், தீத்து புஸ்தகம் 2வது அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசித்தோம். நெகேமியா காலத்தில் எருசலேமை சுற்றிலும் மதில் போடப்பட்டிருந்தது. அந்த மதிலில் 10 வாசல்கள் இருந்தது. அதைத்தான் நெகேமியா 3வது அதிகாரம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 10 வாசல்கள் அங்கே இருக்கிறதை காண்பிக்கிறது. அந்த 10 வாசல்களும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம கட்டி எழுப்ப வேண்டிய ஆவிக்குரிய காரியங்கள். அதுதான் நம்ம ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை போல ஒரு வாசலாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 9வது வாசல். அந்த வாசலுக்கு பெயர் 3வது அதிகாரம் 29 நம்ம வாசித்தோம், கிழக்கு வாசல். அல்லேலூயா. அப்போ அந்த வாசலை நான் கட்டி எழுப்ப வேண்டும். ஆமேன். அந்த வாசலை நான் கட்டி எழுப்பும் பொழுது எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த வாசலை நான் கட்டி எழுப்பும் போது சாத்தான் என்னை தாக்க முடியாது. உதாரணத்துக்கு இந்த 8வது வாசலை பார்க்கும் பொழுது தண்ணீர் வாசல். வேத வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் வாசித்து தியானிக்கணும் என்கிறது தான். இப்போ நான் அந்த வாசலை கட்டணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் விசுவாசியாக நான் என்னை அனுதினமும் வேதத்தை வாசிக்க தியானிக்க நான் என்னை அர்ப்பணித்து கொள்ளுகிறது தான் நான் அந்த தண்ணீர் வாசலை கட்டி எழுப்புகிறது. ஆமேன். இப்போ அந்த வாசலை நான் கட்டி எழுப்பும் பொழுது அதனால் எனக்கு பல ஆசீர்வாதங்கள் உண்டு. அதான் சென்ற வாரத்தில் நம்ம தியானித்தோம். வேத வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கிறதுனால பல ஆசீர்வாதங்கள் உண்டு. இது ஒரு பக்கம். 2வது பக்கம், அந்த வாசலை நான் கட்டி எழுப்பும் பொழுது தாக்க வரக்கூடிய சாத்தான் என்னை தாக்கி விடாதபடிக்கு அந்த ஆவிக்குரிய டிசிப்ளின், அந்த ஆவிக்குரிய பயிற்சி, அந்த ஆவிக்குரிய ஒழுங்கு என்னை பாதுகாக்கிறது. வேதத்தை கிரமமாக வாசித்து தியானிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் சும்மா தலையில் தட்டிட்டு போய்விட மாட்டான். அவங்களுக்கு தெரியும் எது சத்தியம்னு சொல்லிட்டு. ஆமேன். அவங்க விசுவாசத்தில் பலப்பட்டு இருப்பாங்க. அவங்க சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிகாரம் உடையவர்கள் என்கிறத அறிந்து வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி தான் அந்த வாசல்களை நம்ம ஒவ்வொன்றாக கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த 9வது வாசல் கிழக்கு வாசல்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஏன் அதுக்கு கிழக்கு வாசல்னு சொல்லினாக்கா, கிழக்கு பக்கம் தான் அந்த வாசல் இருக்கிறது. கிழக்கு பக்கத்தில் தான் சூரியன் உதிக்கிறது. இப்போ எருசலேம் அந்த தேவ ஆலயம் அந்த கிழக்கு பக்கத்தை பார்த்து போல தான் இருக்கும். அதனுடைய வாசல், மெயினான வாசல் சூரியன் உதிக்கக்கூடிய கிழக்கு பக்கமாக இருக்கும்படிக்கு தான் கட்டும்படிக்காக மோசேவுக்கு தேவன் சொல்லியிருந்தார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, அந்த கிழக்கில் உதிக்கிற சூரியன் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் தான் நீதியின் சூரியன். ஆமேன். அவருடைய வருகையை குறிக்கிறது தான் இந்த கிழக்கு வாசல். இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறிக்கிறது தான் இந்த கிழக்கு வாசல். ஆமேன். ஏன் இயேசுவை சூரியனுக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது? அதுக்காக சூரியனை போயிட்டு நம்ம வணங்கிடக்கூடாது. அந்த சூரியனை படைத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ ஏன் வேதத்தில் நீதியின் சூரியன் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார்? எதற்காக சூரியனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறார் அப்படி சொன்னாக்கா, சூரியன் உதித்து அது பூமியின் மேலே வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த ஒளி கதிர்களை பூமியின் மேலே அனுப்புகிறது. பூமியில் என்ன இருக்கிறது? இருள் இருக்கிறது, ஒழுங்கின்மை இருக்கிறது, வெறுமை இருக்கிறது. இப்போ தேவன் வெளிச்சம் உண்டாகுவதாக அப்படி சொன்னார் இல்லையா? அந்த வெளிச்சம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் சூரியனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்பிடப்படுகிறார். ஆமேன். அப்போ எப்படிப்பட்ட இருளை என்னுடைய வாழ்க்கையில் அவர் நீக்குகிறார்? என்னுடைய வாழ்க்கையில் அப்படி சொன்னாக்கா, தேவனை அறியாமல் இருக்கக்கூடிய அந்த அறியாமை என்கிறது ஒரு இருள். அந்த இருளை வெளிச்சமாக்குகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாவ இருள் இருக்கிறது, சாப இருள் இருக்கிறது, பிசாசின் இருள் இருக்கிறது, மரண இருள் இருக்கிறது. இவைகளில் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் நீதியின் சூரியன் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார். அப்போ அந்த வெளிச்சம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தேவனை அறிகிற அறிவு தான் அந்த ஒளி. ஆமேன். அவர் கொடுக்கிற ஞானம் தான் அந்த ஒளி. தேவனுடைய பரிசுத்தம் தான் அந்த ஒளி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன். அந்த நீதி தான் ஒளி. என்னுடைய வாழ்க்கையில் அநீதியை எடுத்து போட்டுட்டு எனக்கு நீதியை கொடுக்கிறார் இல்லையா? அந்த நீதி தான் அந்த ஒளி. ஆமேன். என்னுடைய வாழ்க்கையில் மரண பயம் இருக்கிறது. அந்த மரண இருள் அதை எடுத்து போட்டு ஜீவனின் நம்பிக்கையை எனக்கு கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற ஜீவன் எனக்கு ஒளியாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. அங்கேயே 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கும்பொழுது, இந்த பூமிக்கு
உலகத்துக்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியானவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் நீதியின் சூரியன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்கிற அந்த கிழக்கு வாசல் அது இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்த ஒரு நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிறது தான் அந்த வாசல் நமக்கு காண்பிக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை கூட அந்த கிழக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு அடையாளமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ரெண்டாவது வருகையும் அந்த கிழக்கு சூரியன் உதிக்கிற அந்த திசையை பற்றி தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா 1வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே யோவான் ஸ்நானகன் பிறந்த பொழுது அவனுடைய தகப்பனார் சக்கரியா தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் 78வது வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 78வது வசனம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கவும். இது இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம். அப்போ அவர் வருத்துக்கு முன்னாடி உலகம் எப்படி இருக்கிறதா? அந்தகாரத்தில் இருக்கிறாங்க. அந்தகாரம் என்ன அந்தகாரம்? தேவனை அறியாமல் இருள் அடைந்து விட்டது இருதயம். மனுஷனுடைய இருதயம் இருள் அடைந்து விட்டது பாவத்தினால. அவங்க மெய் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த சூரியன் வருகிறார். அல்லேலூயா. அந்தகாரத்திலையும் மரண இருளில் மரண பயத்தில் இருந்தாங்க ஜனங்க. இப்போ அந்த இருளில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கவும். 79வது வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும் அந்த இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது. அருணோதயம் சொன்ன என்ன அர்த்தம்? அதிகாலையில் சூரியன் உதிக்கிறது இல்லையா, அதுதான் அந்த அருணோதயம். ஆமேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையே எப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது? கிழக்கில் உதிக்கிற சூரியனுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அந்த சூரிய வெளிச்சம் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரத்தை நீக்கி, ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மரண இருளை நீக்கி அங்கே அவர் ஜீவனை உண்டு பண்ணுகிறார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. முதல் வருகைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? குழந்தையாக பிறந்தார், ஊழியம் செய்தார், சிலுவையில் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், 40வது நாள் பரலோகத்துக்கு ஏறி சென்று விட்டார். அதுதான் அவருடைய முதல் வருகை. இப்போ ரெண்டாவது வருகைன்னு சொல்லும்பொழுது இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமேன். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாவது வருகையும் இப்போ அந்த வருகையை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனாக்கா மத்தேயு 24வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். மின்னல் எப்படி எங்கது தோன்றுகிறதா? கிழக்கிலிருந்து அது மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்த நம்பிக்கை உடையவர்களாக, அதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கும்படிக்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது நமக்கு தனித்தனியாக பல நம்பிக்கைகள் இருக்கிறது. நம்பிக்கைன்னு சொன்ன அர்த்தம், நாளைக்கு நடக்க போகிற காரியத்திற்காக எதிர்பார்த்து பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறது அந்த நம்பிக்கை. விசுவாசம் என்கிறது இன்றைக்கே இப்பொழுதே கர்த்தர் நல்லவர் அப்படி சொன்னாக்கா, இருங்க கொஞ்சம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அது நடந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் நல்லவரா இல்லையா சொல்கிறேன்னு சொல்கிறது கிடையாது. கர்த்தர் நல்லவர் சொன்னாக்கா அது இன்றைக்கே நான் விசுவாசிக்கிறேன். அவர் உண்மையுள்ளவர், அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உடையவர், என்னை அன்பு செய்கிறார், இன்றைக்கே விசுவாசிக்கிறேன், இப்பவே விசுவாசிக்கிறேன். ரட்சிப்பு அது என்ன பண்ணணும்? நம்பக்கூடாது, நானும் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவேங்க அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ரட்சிப்பு என்கிறது இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக நாள். அப்போ சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்தில் இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அதுதான் விசுவாசம். இருதயத்திலிருந்து விசுவாசம் உண்டாக வேண்டும். அதே போல் சரீர ஆரோக்கியம், நானும் ஒரு நாள் சுகமாகுவேன் அப்படி சொல்லிட்டு கிடையாது. அது தவறான ஒரு நம்பிக்கை. இப்போ தேவனுடைய ஊழியக்காரத்தில் நீங்கள் வருகிறீங்க, இந்த காரியத்துக்காக ஜெபிங்க பாஸ்டர் சொல்லும்போது கரங்களை வைத்து ஜெபித்த மாத்திரத்தில் நீங்கள் விசுவாசிக்கணும், நான் சுகமானேன். ஏன்னாக்கா நம்ம பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்காக அவர்தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள், குணமாக ஆகிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது. அப்போ நான் ஜெபிச்ச மாத்திரத்தில் நான் விசுவாசித்தனும் என்னுடைய வியாதி நீங்கி நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்பிக்கைன்னு சொல்லும்பொழுது நாளைய சம்மந்தப்பட்ட காரியம், எனக்கு நாளைக்கு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு வேலை கிடைக்கும், என் குடும்பத்தில் சமாதானம் வரும், அல்லேலூயா, என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், ஆமேன்,
நானும் இந்த தேசத்தில் உயர்ந்து நல்ல ஆசீர்வாதமாக இருப்பேன். இதெல்லாம் வந்து நம்பிக்கை, நாளைய தினத்தை குறித்த காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் பாக்கியமான நம்பிக்கை. சொல்லுங்க, பாக்கியமான நம்பிக்கை, ஆனந்த பாக்கியமான நம்பிக்கை. அது என்ன அந்த நம்பிக்கைனாக்கா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு என்னை கொண்டு போகிறார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய பாக்கியமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உடையவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்று சொல்லிட்டு தான் வேத வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. இந்த சத்தியத்தை நிறைய பேர் அறியாமல் இருப்பாங்க பாருங்க. ஏன்னு சொன்னாக்கா, இம்மைக்கு மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவார்கள். இப்போ 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் 19வது வசனத்தில் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். என்ன சொல்றாரு? வெறியும் இந்த உலக வாழ்க்கை, எனக்கு தலைவலி, எனக்கு வயிற்று வலி, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய சரீர சுகமாகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து சம்பளம் கிடைக்கணும் இல்லையா? கண்டிப்பாக நம்ம இதற்காக தேவனை தேட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை நமக்கு கொடுக்கிறாரு. ஆனால் வெறும் இதுக்காக நம்ம இருந்து விடக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் இயேசுவின் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. மறுபடியும் அந்த வார்த்தை வருகிறது பாருங்க, நம்பிக்கை. ஆமேன். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா ஜனங்களை விட நீங்கள் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாக்கியமான நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார், அவருக்காகத்தான் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நான் வாழுகிறேன் என்று சொல்லிட்டு அந்த நினைவில் இருக்கும்படிக்காக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துகிறார். அதுதான் நம்ம தீத்து புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. இந்த நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்கிறதா இல்லையா? நான் வாழக்கூடிய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், என்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில் அனுதினமும் இந்த நம்பிக்கை உடையவனாக நான் வாழுகிறேனா? அநேகருக்கு இந்த சத்தியத்தை அவங்க வந்து அசட்டே பண்ணிடுவாங்க பாருங்க. ஏங்க, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இயேசு வருகிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அசட்டையாக இருந்து விடுவாங்க. அதை குறித்து ரொம்ப அறிஞ்சு கொள்ள மாட்டாங்க, அதில் கவனத்தை செலுத்த மாட்டாங்க, அந்த நினைவில் இருக்க மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்நோக்கி இருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் இனி தாமதம் பண்ண மாட்டார், அவர் சீக்கிரத்தில் வருகிறார் அப்படி என்ற ஒரு கண்ணோட்டத்தை எனக்கு அவர் கொடுக்கிறார், அந்த எதிர்பார்ப்பை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பார்வை உடையவனாக இந்த உலக வாழ்க்கையை வாழும்படிக்காக என்னை அவர் பலப்படுத்துகிறார். யோவான் 14வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயந்து நடுங்கி கொண்டிருந்த தம்முடைய சீடர்களுக்கு அதைத்தான் பலனாக ஒரு வாக்குத்தத்தமாக அங்கே கொடுக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 வசனம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலையும் விசுவாசமாக இருங்கள். எதுக்காக தான் இப்போ இந்த சத்தியத்தை சொல்ல போகிறாருனாக்கா, அவங்களுடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறது, அவங்க வந்து பயந்து போயிருக்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க சொல்லிட்டு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணும்படிக்காக போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து, சொல்லுங்க, மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை தம்முடைய சீடர்களுக்கு வாக்குத்தத்தமாக அவர் சொல்லுகிறார். இப்போ நான் வந்து பரலோகத்துக்கு ஏறி போவேன், போயிட்டு உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்திட்டு நான் திரும்ப வருவேன் சொல்லி இருக்கிறாரு. அப்போ சீடர்கள் இந்த உலக வாழ்க்கையில் இந்த நினைவிலேயே அவர்கள் வாழ வேண்டும் என்கிறதுக்காக தான் அவர் சொல்கிறார். ஆமேன்.
அல்லேலூயா. நான் வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் அங்கே நான் சேர்த்து கொள்ளுவேன். பரலோகத்தில் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தும்படிக்காக போயிருக்கிறார். இந்த வசனத்தை ஆண்டவர் எப்படி சொல்கிறாருனாக்கா, யூதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய திருமண முறைமையை வைத்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். யூதர்களுடைய திருமண முறை இன்னும் பல உலகத்தில் பல தேசங்களில் பல கலாச்சாரத்தில் அந்த முறைமை இருக்கும். என்னது? மணமகன் வந்து மணமகளை அவங்க வந்து நிச்சயம் பண்ணிவிட்டு இல்லையா, நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க, ஃபியான்சாய் பண்ணிவிட்டு அவர் வந்து போயிட்டு இவங்க 2 பேரும் குடித்தனம் நடத்துவதற்காக, குடும்பமாக வாழ்வதற்காக வீட்டை ஆயத்தப்படுத்துவாங்க. திருமணத்துக்கான காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்துவதற்காக மணமகன் போய்விடுவார். இந்த மணமகள் நிச்சயம் பண்ணிட்டாங்க இல்லையா, நிச்சயம் பண்ணிட்ட பிறகு இவ வந்து இன்னொரு பையனை பார்த்துன்னு இருக்க முடியாது. ஏன்னா இவருக்காக நிச்சயம் பண்ணியாச்சு. இப்போ மணமகன் வருவார். அந்த இன்னொரு பையனை பார்க்கறதுக்கு பிறகு தான் பைபிள் என்ன சொல்லுகிறது? விக்கிரக ஆராதனை. ஆமேன். ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கக்கூடிய உறவை தான் விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அந்த ஒரு உறவு. அல்லேலூயா. அப்போ விக்கிரக ஆராதனைன்னு சொல்லும்போது என்னை நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போயிருக்கிற மணமகனுக்கு நான் காத்தில்லாமல் நான் இன்னொரு காரியத்தை தேடுகிறதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. அது ஒரு விக்கிரகமாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், வேறு யாராவது தடுக்கிறவர்களாக இருக்கலாம். எல்லா விதமும் விக்கிரக ஆராதனை தான். சரி, அப்போ அந்த பெண்ணு என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து மாப்பிள்ளையுடைய ஃபோட்டோலாம் கொடுத்து வந்து நிச்சயம்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாப்பிள்ளைய ஃபோட்டோவே பார்த்து கொண்டு இருப்பீங்க. அவர் வந்து அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் என்ன வேலை செய்கிறாரு, அவருடைய ஃப்ரெண்டு குரூப்பு யார், அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தார், அவர் எப்படி பேசுவார், எப்படி நடப்பார், அவருடைய நினைவிலேயே அந்த பெண் இருக்கும். அந்த மணவாளனை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளுகிறதுலையே அவங்க வந்து நேரத்தை செலவிட்டு கொண்டு இருப்பார்கள். வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லிடுவாங்க? பாருமா, உனக்கு நிச்சயம் பண்ணிடுச்சு, அப்போ நீ கொஞ்சம் ஒடுக்குமா அடக்குமா நீ வந்து இருக்கணும், எனக்கா மாப்பிள்ளை விட்டார், தப்பாக எதுவும் பேரில் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உலக ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கட் பண்ணிவிடுவாங்க. ஒரு சில உலக காரியங்கள் எல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இப்போ கல்யாணமாக போகிறது. அப்போ மாப்பிள்ளை வீட்டார் வந்து உனக்கு குறித்து தப்பாக எதுவுமே சொல்லிடக்கூடாது, அவங்க வந்து விசாரிச்சுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை இன்னும் அதிகமாக பத்திரமாக வைத்து பாதுகாப்பார்கள். அதுதான் சபை. ஆண்டவர் நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு அவர் போயிருக்கிறார். பரலோகத்தில் வீட்டை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் போயிருக்கிறாரு. அவர் வருகிற வரைக்கும் இந்த சபையாகிய சத்திரத்தில் மேய்ப்பனை வைத்து பாதுகாக்கும்படிக்காக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பெற்றோர்கள் அந்த பிள்ளையை எவ்வளோ பத்திரமா பாதுகாப்பாங்க? யார்கிட்டையும் பேசிடக்கூடாது, வேற எங்கேயும் வந்து நட்பு உண்டாகிவிடக்கூடாது. சும்மா நான் அங்கே நின்று பேசினிருந்தேன், ஊரை சுற்றி நின்றேன், அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பார்த்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப முன்னாடியை விட இன்னும் அதிக பயபத்திரமாக அந்த பிள்ளையை பாதுகாப்பார்கள். இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து வீட்டில் வந்து ஏதோ வந்து ஒரு சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வச்சிங்களேன், அந்த முன்குறிக்கப்பட்டிருக்கிற அந்த மணமகளுக்கு சாப்பாட்டுக்கு ஏதோ பிரச்சனை. என்ன பண்ணுவா அந்த மணமகள்? என்ன பண்ணுவா? அதை வச்சு பெரிய பிரச்சனையாக பண்ண போகிறா? இல்லை, அவளுக்கு தெரியும் என்னுடைய மணவாளன் வந்து ரொம்ப பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தர். அல்லேலூயா. அவர் வந்து பெரிய ஐஸ்வர்யவான். நான் தற்காலிகத்துக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன். அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே போய்ட்டா அரண்மனை வாழ்க்கை தான். அவர் வந்து என்னை ரொம்ப அன்பு செய்கிறார், அவர்கிட்ட எந்த குறைவும் இல்லை. ஆமேன். அப்போ இந்த காலத்து அந்த பிரச்சனை அவளுக்கு வந்து ஒரு பெரிய மேட்டராகவே தெரியாது. ஏன்னா கொஞ்ச நாள் தான். இப்போ வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, வேலையில் ஏதோ ஒரு டென்ஷன், வேலையில் ஏதோ ஒரு நெருக்கடி, அதனால் ஐயோ என்னுடைய விசுவாசத்தை பாதிக்கப்பட நான் விட்டுவிட மாட்டேன். ஆமேன். அவளுக்கு நல்லா தெரியும், இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த வேலை, உன்னுடைய வேலையே நான் ரிசைன் பண்ணிட்டு நான் போக போகிறேன். ஏன்னாக்கா என்னுடைய மணவாளன் வரப்போகிறார். அவர் வந்து என்னை திருமணம் பண்ணிக்கொண்டு அவர் இருக்கிற ஊருக்கு போயிட போகிறேன். அந்த ஊரை விட்டே நான் போயிடுவேன். இந்த ஊர்லேயே நான் இருக்க மாட்டேன். மணவாளனுடைய ஊருக்கு நான் போயிடுவேன். அங்கே போனால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே ரொம்ப சந்தோஷமாக நான் இருப்பேன். அதுலேயே இவ காலத்தை ஓட்டின்னு இருப்பா பாருங்க. அப்போது இந்த பெண்ணு இந்த மணவாளனுக்காக டெய்லி காத்துன்னு இருப்பாங்களாம். எனக்கு போன மணவாளன் 6 மாதத்தில் வருகிறேன், இல்லை அடுத்த வாரம் வருகிறேன், தேதியெலாம் கொடுக்க மாட்டாங்க. என்னைக்கு வருகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்களாம். ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பெண்ணு எல்லா நேரத்துலையும் ஆயத்தமாக இருக்கணும். நிச்சயதார்த்தம் பண்ணிட்ட மாத்திரத்தில் திருமணத்திற்காக நாளைக்கு வந்தால் கூட திருமணம் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிடுவாங்க பெண் வீட்டார். அதனால் இந்த மணவாளன் என்ன பண்ணுவாராம்? சொல்லாத நேரத்தில் வருவார். எப்படி வருவார்? சொல்லாத நேரத்தில் வருவார். ஆனால் அவர் வந்த மாத்திரத்தில் அந்த பட்டணத்துடைய வாசலில் அந்த தண்டல் அடிக்கிறவங்க இருப்பாங்க. மாப்பிள்ளை வந்து விட்டார், மணவாளன் வந்துட்டார், ஊர் ஃபுல்லாக அடிச்சுன்னு போவார். அப்போது நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிற பொண்ணுக்கு தான் தெரியும் என்ன நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிற மணவாளன் வந்துட்டார். ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணும் ரெடி ஆக மாட்டாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டிருக்கிற பெண்ணு தான்
தெரியும், என்னை மனம் முடிக்க போகிற மணவாளன் வந்துட்டான்னு சொல்லிட்டு. அந்த சத்தம் மற்றவங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்காது, மற்றவங்களுக்குலாம் அது கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பெண்ணுடைய காதில் தான் அது விழும். இதுதான் அந்த திருமணம் யூதர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒரு முறைமை. அப்போது நினையாத நேரத்தில் வருவார் அவர். டைம் கொடுத்துட்டு வர மாட்டார், சொல்லிட்டு வர மாட்டார், திடீர்னு வருவார். வந்துட்டு அந்த ஊர் வாசலில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மணவாளன் வந்துட்டார்னு சொல்லிட்டு. இந்த தண்டல் அடிக்கிறவன் சொன்னாதான் அந்த மணப்பெண்ணுக்கும் தெரியும் மாப்பிள்ளை வந்து விட்டார், மணமகன் வந்து விட்டார்ன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் போயிட்டு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு நான் திரும்பவும் வந்து உங்களை எடுத்துக்கொண்டு நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு போக போகிறேன். அல்லேலூயா. நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும். அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னு சொன்னாக்கா, மணவாளனை குறித்த அந்த நினைவிலேயே ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஆமீன். அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, முதல் வருகை வந்துட்டு போயிட்டார், குழந்தையாக பிறந்தார், சிலுவையில் மரித்தார், பரலோகத்தை ஏறி சென்றார், முதல் வருகை. இப்போ ரெண்டாவது வருகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த ரெண்டாவது வருகை பல காரியங்கள் ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன். ரெண்டாவது வருகை 2 கட்டத்தில் நடக்க போகிறது. எத்தனை தடவை நடக்க போகிறது? ரெண்டாவது வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை தடவை வரப்போகிறாரு? 2 தடவை வரப்போகிறார். 2 கட்டத்தில் அவர் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதில் முதல் கட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அதை சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 24:42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியினாலே விழித்திருங்கள். என்ன சொல்கிறாரு? விழித்திருங்கள். அந்த விழித்திருங்கள் சொன்னாக்கா ராத்திரி ஃபுல்லாக கண்ணு முடிச்சு உக்காந்துக்கிறது இல்லை. அவரோடு கூட சரியான ஒரு உறவில் சபை கூடி வருதல்ல நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவையில்லாத காரியங்கள்லாம் கட் பண்ணிட்டு இல்லையா, அவருக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது, ஜபத்தில் விழித்திருக்கிறது. அதுதான் அது. கர்த்தரோடு இருக்கிற உறவில் ஆக்டிவாக இருக்கிறது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்து விடக்கூடாது. அபிஷேகத்தில் நாம் அனல் உள்ளவர்களாக இருக்கிறது சொல்லிட்டு. இப்போ 43. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்போ சொல்கிறாரு, அந்த ரெண்டாவது வருகையில் முதல் கட்டம் இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டு வருகிறது. எப்படி வருவார்னாக்கா, நினையாத நேரத்தில் வருவார், திடீர்னு சொல்லிட்டு வருவார். அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னாக்கா, எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று சொல்லி அவர் வருவார் என்பதாக. வீட்டை திருட வரக்கூடிய திருடன் ராந்தேவு கொடுத்துட்டா வருகிறான், அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டா வருகிறான். இல்லை, நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் திருடுவான். அதனால் நீங்கள் விழித்திருங்கன்னு சொல்கிறாரு, நீங்கள் ஆயத்தமாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இன்றைக்கி வருவார். அதுக்கு எந்த அடையாளமும் கிடையாது, எந்த முன்குறித்தலும் அதுக்கு கிடையாது. அவர் திடீர்னு சொல்லிட்டு வருவார். ஆகையினால் தான் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதற்கு பேர் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரேப்சர் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. ஆமேன். இப்போ நீங்கள் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பீங்க, 2 பேர் அங்கே வேலை செஞ்சுன்னு இருப்பீங்க. அதில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, இன்னொருத்தர் ரட்சிக்கப்படாத ஆள். அதில் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொன்னாக்கா, இந்த ரட்சிக்கப்படாத ஆளுக்கு ஒரு சவுண்டு ஒன்றுமே கேட்காது பாருங்கள். ஆனால் உங்களுக்கு அந்த எக்கால சத்தம் கேட்கும், உங்களுக்கு அவர் ஆரவாரத்தோடு வருகிற அந்த சத்தம் கேட்கும். அந்த ஒரு வினாடியில் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். ஏன் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொன்னாக்கா, சபையில் ஐக்கியப்பட்டு நாம் இருக்க வேண்டும். இது ஞாயிற்றுக்கிழமையில் தான் ஆண்டவர் வருவான்னு சொல்லிட்டு கிடையாது. சபை கூடி வருதலில் நீங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கும்பொழுது. அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், நான் பின்வாங்கி போயிட்டு நேரத்தில் ஆண்டவர் வந்துட்டு இருந்தாக்கா என்ன ஆயிருந்திருக்கும் இல்லையா? அதனால தான் விழித்திருக்கும்படிக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த நம்பிக்கை பாருங்கள், இந்த பாக்கியமான நம்பிக்கை என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கிவிடும். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அர்த்தமுடையதாக ஆக்கிவிடும் இந்த பாக்கியமான நம்பிக்கை. ஆமீன். இப்போ 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். எப்படி வரப்போகிறார்? திருடனை போல வருவன் சொல்லுகிறதுனால சந்திரி காட்டாமல் சத்தம் போடாமல் வந்துட மாட்டார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆனால் அந்த சத்தம் உலக ஜனங்களுக்கு கேட்காது.
ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆயத்தமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அது கேட்கும். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மரித்து போன பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட நடுவானத்தில் ஜாயிண்ட் ஆகிடுவார்கள். அதை தொடர்ந்து உயிரோடு இருக்கிற நாமும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்தாருனாக்கா எப்படி இருக்கணும்னாக்கா, உயிரோடு இருக்கிற நாமும் இருக்கிற இடத்துல அப்படியே மறுரூபமாகி விடுவோம். அப்படியே நடுவானத்தில் ஆண்டவரோடு கூட நாம் இணைந்து விடுவோம். இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக மாறிவிடும். அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும். கர்த்தரோடு கூட நம்ம போய் என்றென்றைக்குமாக நம்ம அவரோடு கூட இருப்போம். இதை தான் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில் முதல் கட்டம். தம்முடைய ஜனங்களை, விசுவாசிகளை எடுத்துக்கொள்ளும்படிக்காக அவர் வருகிறார். சபையை எடுத்துக்கொண்டு போகுவதற்காக அவர் வருகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த சபை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும்போது, விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும்பொழுது, அப்போ தான் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி ஆரம்பிக்கும். அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். தேவனோடு உறவில் இருக்கிற பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். அந்தி கிறிஸ்து 7 வருஷம் அவன் அரசாளுவான். அதில் முதல் 3.5 வருஷம் நல்லவனை போல, உலக தேசங்களுக்கு நன்மை செய்கிறவனை போல, தேசங்களுக்கு இருக்கக்கூடிய யுத்தங்களை எல்லாம் சமாதானப்படுத்துகிறவனை போல, ஏன் அற்புதங்களை கூட அவன் செய்கிறவனாக இருப்பான். ஆனால் அடுத்த 2வது 3.5 வருஷத்தில் தான் தன்னுடைய சுய ரூபத்தை அவன் காண்பிப்பான். எப்படி தேவன் மனுஷனாக பூமியில் பிறந்தாரோ, அதே போல சாத்தானே மனுஷனாக உருவெடுத்து வந்தது போல அந்த 3.5 வருஷ காலத்தில் உலகத்தை மகா உபத்திரவத்துக்குள்ளாக அவன் நடத்துவான். ஜனங்களை அவ்வளவு வேதனைக்குள்ளாக ஆக்குவான். உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் தன்னுடைய விரல் நுனியில் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்து கொண்டு இருப்பான். அதற்காக தான் இவ்வளோ டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு இருக்கிறவங்க உதாரணத்துக்கு பின்வாங்கி போயிருந்தவங்கலாம் விட்டு விடப்பட்டு இருப்பாங்க பாருங்க. அன்னைக்கு அவனுடைய ஆட்சியில் அவங்க ரட்சிக்கப்படணும்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரே வழி இரத்த சாட்சியாக மரிச்சால் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட முடியும். அந்தி கிறிஸ்து கேட்பான், இயேசுவை மறுதளிக்கிறியா? நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவர் தான் என்னுடைய ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு சொன்னாக்கா அவன் அவர்களை கொலை பண்ணி விடுவான். அல்லது அவனுடைய வழிகளுக்கு ஒத்து வராமல் இருந்தால் கொலை பண்ணி விடுவான். அப்படி இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள் மாத்திரம்தான் அந்த காலகட்டத்தில் ரட்சிக்கப்படுவார்கள். எந்த காலகட்டத்தில்? அந்த அந்தி கிறிஸ்துனுடைய காலகட்டத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி அதுதான். எனக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பிரசங்கத்தை கேட்க கடல் கடந்து போக வேண்டியதாக இருக்கும். வசனத்தினுடைய பஞ்சம் உண்டாகிவிடும். இன்னைக்கு யூடியூபை திறந்தாக்கா 1000 பிரசங்கங்கள் இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு ஒரே ஒரு பிரசங்கத்தை கேட்கறதுக்கு நீங்கள் கடல் கடந்து நீங்கள் போக வேண்டும். ரட்சிக்கப்படுகிறது ரொம்ப கடினம். அதான் இது கிருபையின் காலம். அந்த கிருபையின் வாசல்கள் அடைக்கப்படுவதற்கு முன்பாக, அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி வருவதற்கு முன்பாக, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக, இதுதான் அந்த கிருபையின் காலம். இன்றைக்கே நம்ம ரட்சிக்கப்பட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டதோ, அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி விட்டதோ, அப்போ ரட்சிக்கப்படுகிறது என்கிறது இரத்த சாட்சியாக மரிச்சால் தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும். அப்போ அந்த அந்தி கிறிஸ்துனுடைய 7 ஆண்டுகள் அந்த முடிவில் தான் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை, 2வது கட்டம் இருக்கும். அல்லேலூயா. இப்போ பகிரங்கமாக அவர் வருவார். வானத்தில் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராக வருவார். தூதர்களுடைய கூட்டத்தோடு அவர் வருவார். பூமியில் இருக்கிற எல்லா கண்களும் அவரை பார்க்கும். அவர் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியை அவர் அழித்து போடுவார். அழித்து போட்டு பூமியில் அவருடைய ராஜ்யத்தை அவர் காணக்கூடிய விதத்தில் ஸ்தாபிப்பார். தேவனுடைய ராஜ்யம் இப்பவே பூமியில் இருக்கிறது. ஆனால் அது ஆவிக்குரிய விதத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை பூமியில் அவர் ஸ்தாபிப்பார். காணக்கூடிய விதத்தில் 1000 வருட அரசாட்சியை அவர் கொண்டு அவர் ஆளுகை செய்வார். ஆமேன். அதுக்கு பிற்பாடுலாம் இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியில் இந்த உலகத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார். அதுதான் சுருக்கமாக அந்த 2வது வருகையை குறித்த அந்த சம்பவம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசி அந்த பாக்கியமான நம்பிக்கை உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். என் இயேசு வருவார், எந்த நேரத்திலையும் வருவார், நினையாத நேரத்தில் அவர் வருவார். இயேசு கிறிஸ்து வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக பரலோகத்துக்கு போயிருக்கிறார். திரும்ப என்னை கூட்டிட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு, அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு உலக காரியங்களை பார்த்து அப்படியாக வாழக்கூடிய ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்களில் முதல் காரியம் என்னன்னு சொன்னாக்கா, அவங்க உலக வாழ்க்கையில் தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்வார்கள். அப்போ அந்த வாழ்க்கை எப்படியாக ஆகிவிடும் சொன்னாக்கா,
பரிசுத்தம் உள்ளவர்களாக தங்களை அவர்கள் காத்து கொள்ளுவார்கள். ஏன்னாக்கா வருகிறவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் என்னை எடுத்துக்கொண்டு போகணும்னு சொன்னாக்கா நான் பரிசுத்தத்துக்கு நான் என்னை அர்ப்பணித்து கொண்டு இருக்க வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரம் 2-3 இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்றாரு பாருங்க, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இனி வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பல காரியங்கள் இருக்கிறது. அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, நம்ம இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவரை பார்த்துடுவோமா. இயேசு பூமியில் இருந்தபொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம பார்க்கல. ஆனால் தேவாதி தேவன் பாருங்கள், மனுஷனாக தானே பார்த்தாங்க. ஆனால் அவருடைய 2வது வருகையில் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பார்ப்போம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு நாம் ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். சரி, சொல்லிட்டு இதுதான் முக்கியம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக நான் எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்து நிற்கிறேன். அந்த எண்ணத்தோடு தான் அந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நிற்கிறேன். அவர் என்னை அழைத்து கொண்டு போவார் என்ற இந்த பாக்கியமான நம்பிக்கையுடைய ஒரு தேவனுடைய பிள்ளை அவங்க தன்னை அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறானாம். என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறதா அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே அவங்க ஆராய்ந்து பார்த்து கொள்ளுவாங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாக்கா நான் ஆயத்தமாக இருக்கிறேனா, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பாவ காரியங்களை நான் சிக்கி கொண்டு இருக்கிறேனா? அப்போ இந்த நம்பிக்கை இருக்கும்பொழுது உலக பாவங்கள் என்னை கவர்ந்து இழுத்து விட முடியாது. மறைவான பாவங்கள் என்னுடைய இருதயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. தானியேல் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். சிறை கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறான். அந்நிய தேசம், அவனை அறிந்தவன் யாரும் கிடையாது. இவங்கெல்லாம் ராஜகுலத்து பிள்ளைகளாக இருக்கிறபடினால் அரண்மனையிலே இவனுக்கு கொஞ்சம் வேலையை கொடுக்கறதுக்காக அந்த ராஜா என்ன பண்ணுறான், அவனுடைய ராஜ போஜனத்தினால இந்த பிள்ளைகளுக்கு போஷித்து அப்படியாக நல்லா புஷ்டியாக வளர்ப்பதற்காக. ஆனால் தானியேலும் அவனுடைய நண்பர்களும் தங்களுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணினாங்களாம். சொல்லுங்கள், இருதயத்தில் தீர்மானம் பண்ணினாங்க. என்ன தீர்மானம் பண்ணினாங்கனாக்கா, இந்த ராஜாவுடைய போஜனத்தினால நாங்கள் எங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம். ஏன்னா அது விக்கிரகங்களுக்கு படைத்தது. எனக்கு அது இச்சைகளை தூண்டக்கூடிய உணவு பதார்த்தங்கள், அதெல்லாம் போதைகள், அதெல்லாம் சாராயம், அதெல்லாம் திராட்சை ரச காரியங்கள், அதனால் எங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் தீர்மானம் எடுத்தான். ஆமேன். ஏன்னு சொன்னாக்கா தானியேலுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், அவருடைய கண்களுக்கு முன்பாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் அந்த மகிமையின் நம்பிக்கையை உடையவர்களாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு தெரியும், என் தேவன் என்னை எடுத்துக்கொண்டு போவார். அப்போது அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். அல்லேலூயா. அப்போ அந்த இருதயத்தில் தீர்மானம் பண்ணினாங்களாம் பாருங்கள். இதை அறியாமல் இருக்கும்பொழுது தான் சரி ஆண்டவர் இன்னும் வரத்துக்கு அது ஆகும். இப்போ தான் ஈரான் அமெரிக்கா யுத்தமே நடக்குது, இது எப்போ முடியணும், 3வது உலக போர் வரணும், இவங்க கணக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நினையாத நேரத்தில் திருடனை போல நான் வருவேன்னு சொல்கிறாரு. 2வது வருகையில் 2வது கட்டமாக வரும்போது தான் நிறைய அறிகுறிகள்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதில் முதல் தடவை வருவதற்கு அவர் எந்த அடையாளமும் கொடுக்கவில்லை. இன்னைக்கு வருவார். இப்போ இந்த பிரசங்கம் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார். ஆமீன். அதனால தான் பாவத்தை ரொம்ப அசட்டையாக எடுத்து விடக்கூடாது, பாவத்தோடு கூட விளையாடி கொண்டு இருக்கக்கூடாது. இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க தானியேலோடு கூட சேர்ந்து சொல்லுவாங்க, நாங்கள் இந்த உலக பாவங்களினால் எங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம் என்பதாக. ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. இந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு வருகிறேன், நான் ஆராதிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்த ஒரு நோக்கம், ஒரு பார்வை அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகிவிடுன்னு சொன்னாக்கா, அவங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த குலைச்சல் ரொம்ப சுலபமாக அவங்க ஒப்பு கொடுத்து விடுவார்கள். பாவம் ரொம்ப சுலபமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து விடும் என்பதாக. 2 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து, என்ன பண்ணுவாங்க, பரியாசக்காரர் சுய இச்சையின்படி நடக்கிறவங்க, அவங்க
4வது வசனம், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்க? நீங்களும் தான் சொல்லிக்கிறீங்க. 2000 வருஷமா போனவர் வருவார் வருவார்னு சொல்லியிருக்கிறீங்க. அவரும் வந்த பாடு இல்லை, சிருஷ்டிப்பிலிருந்து எல்லாமே சகலமும் அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படிக்கு தான்? அவங்க பரியாசக்காரர், அவங்க சுய இச்சையில் இருக்கிறவர்கள். 8வது வசனம், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிறத இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லும்போது யோவான் 14 எப்படி சொல்லிட்டு போனார்? தோ போயிட்டு வரன்ற மாதிரி தான் சொன்னார். ஆமேன். தோ இருங்க, பரலோகத்துக்கு போயிட்டு வீட்டை ரெடி பண்ணிட்டு நம்ம என்ன நினைப்போம், நாங்கள் பரலோகத்தில் வீட்டை ரெடி பண்ணுறதுக்குன்னா அவ்வளோ நாள் ஆக போகுது. இல்லை, அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷங்களைப் போலவும், ஆமேன், 1000 வருஷங்கள் ஒரு நாளை போலவும் இருக்கிறது. இப்போ 2000 வருஷம் ஓடி இருக்குது, நமக்கு தான் 2000 வருஷம். ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறது? பரலோகத்துக்கு போய் 2 நாள் தான் ஆகுகிறது. ஆமேன். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் 1000 வருஷத்தில் நீங்கள் செய்து முடிக்க முடியாத பிரச்சனையை ஆண்டவர் ஒரே நாளில் தீர்த்து வச்சிருவார். அல்லேலூயா. அப்போது 9வது வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்காமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம மேலே நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். 2 மாதத்துக்கு முன்னாடி இயேசு வந்துட்டு இருந்தாக்க நிறைய பேர் காலி ஆகிட்டிருப்பீங்க. ஏன்னாக்கா நமக்கு தேவனோடு கூட சரியான உறவு இல்லை, சபை கூடி வருதில்லை, இல்லையா பல பாவ காரியங்கள் இன்னும் சரிப்படாமல் இருந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்துட்டு வந்துட்டாருனாக்கா என்ன ஆகும்? நான் முதல்ல நல்ல தங்கம் வெள்ளி பாத்திரத்தை முதல்ல எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எடுத்துகிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டு இருப்பார். அப்போ அது தேவனுடைய இரக்கம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுனால தான் தேவன் அவர் பொறுமையாக இருக்கிறார், நீடிய பொறுமையாக இருக்கிறார். 10வது வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். 11வது வசனம், இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். எப்படி பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்காக நீங்கள் காத்துன்னு இருக்கிறீங்களே, அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமேன். 14, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாக சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் சமாதானம் உள்ளவர்களாக நாம் இருக்கணுமா? பயந்து நடுங்கிறவங்களும், ஐயோ ஆண்டவரே என்ன சீக்கிரமாக வந்துட்டீங்க, நான் நீங்கள் வரத்துக்கு இன்னும் 6 மாதம் ஆகும்னு சொல்லி நினச்சின்னு இருந்தேன், இன்னும் இந்த பாவத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அதில் ஒரு விளையாட்டு காட்டிட்டு வரலான்னு சொல்லி நான் நினச்சின்னு இருந்தேன். ஆண்டவரே நீங்கள் என்ன ராந்தேவு கொடுக்காமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிடவர்களாக இருக்கக்கூடாது. இயேசு இப்போ வந்தாலும் எனக்கு சமாதானம். அப்போ எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? கரையற்றவர்களாகவும் பிழை இல்லாதவர்களுமாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் பரியாசம் பண்ணுறவர்களாக இருப்பாங்க, அவங்க பாவத்துக்கு இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த மகிமையின் நம்பிக்கை இருக்கிறவங்க அவர்கள் தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்வார்கள். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. 2வது ஆசீர்வாதம் என்ன? இயேசு கிறிஸ்து வந்து என்னை எடுத்துக்கொண்டு போவார். அதுக்காக தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பூமியில் நான் வாழ்ந்து கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன்ற ஒரு எண்ணத்தோடு வாழக்கூடியவர்களுக்குள்ள உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம் 2வது ஆசீர்வாதம் சொன்னாக்கா, அவங்க எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தின் மத்தியில் நடந்தாலும், பாடுகள் மத்தியில் நடந்தாலும் அதில் அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். ஆமேன். அவர்கள் தேவனுக்குள்ளாக விசுவாசத்தில் உறுதியாக இருப்பார்கள். ஆமேன். அவனுடைய இருதயத்தில் அவங்க நிலையாக அவர்கள் இருப்பார்கள். தேவன் மேலே இருக்கிற விசுவாச நம்பிக்கை அதனால் பாதிக்கப்பட விட மாட்டார்கள். ஏன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு தெரியும், இந்த உலக வாழ்க்கை இது தற்காலிகமானது, இது கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கந்தான், ஆனால் என்னுடைய மணவாளன் வந்து என்னை அவர் அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலேயே அந்த உபத்திரவங்கள் போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நமக்கு ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? இயேசுவின் நாமத்தை கொடுத்திருக்கிறார், சபையை நமக்கு பாதுகாப்பாக கொடுத்திருக்கிறார், ஜெப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார், இயேசுவின் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கொண்டு நம்ம மேற்கொள்ளுகிறோம், உபத்திரவங்களை, போராட்டங்களை, பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு எனக்கு பாக்கியமான நம்பிக்கை இருக்கிறது. அது என்னன்னு சொன்னாக்கா, இந்த உலக வாழ்க்கை எது என்ன நடந்தாலும் என் இயேசு கிறிஸ்து வந்து என்னை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். ஆமேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாமல் இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியமாக இருங்க. தைரியத்தை விட்டுடாதீங்க, தயவுசெய்து தைரியமாக இருங்க.
ஆமாம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் பரலோகத்துக்கு எத்தனை பேர் போயிட்டீங்க? நீங்கள் உலகத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா உலகத்தில் உங்களுக்கு, ஆமாம், நீங்கள் நன்மை செய்கிறவர்களோ தீமை செய்கிறவர்களோ, ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ, தேவனுக்கு பலியிடுகிறவனோ பலியிடாதவனோ, பக்தி இல்லவனோ பக்தி இல்லாதவனோ, நடக்கிறவைகள் எல்லாமே ஒரே மாதிரி நடக்கிறது. ஆனால் என்ன காரியம்னு சொன்னாக்கா, ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு தேவன் அதையெல்லாம் மேற்கொள்வதற்கு பல ஆயுதங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். அதற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற நம்பிக்கையை அவர் எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அதனால சொல்றாரு, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாமல் இருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சபை கூடி வரதில் விட்டு விடாதீங்க. பைபிள் படிக்கிறதை விட்டுடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஜெபிக்க மாட்டேன் இனிமேல் சொல்லிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அல்லேலூயா. ஏன்னாக்கா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 37, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ண மாட்டார், என் மணவாளன் நிச்சயமாக வருவார், அவருக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கி போவானால் அவன் மேலின் ஆத்துமா பிரியமா இருக்காது. ஆண்டவர் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? காண வேண்டும், எனக்குள்ள காண வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தீங்க, என்ன கண்ணீரில், அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சா? ஆமென். அந்த விசுவாசம் இல்லாமல் பின்வாங்கி போனவனா நான் இருந்து விட்டேன்னு சொன்னாக்கா அப்படி ஆத்துமா என் மேலே பிரியமா இருக்காது. நாம கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இல்லாமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதுங்க பாஸ்டர், எங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது இல்லையா, என்னுடைய குடும்பத்தில் என்ன மாதிரி கடன் பிரச்சனை இருக்குது, எந்த மாதிரியான ஒரு வியாதியின் சூழ்நிலை இருக்குது, நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் வேத புஸ்தகத்தில் யோபுடைய சரித்திரத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அவரை போல உபத்திரவங்கள் வேதனைகளை பட்ட மனுஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரே நாளில் 10 பிள்ளையை மரித்து போயிட்டாங்க. ஒரே நாளில் அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து, ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாமே இழந்து போய்விட்டது. ஆமீன், சொல்லிக்கிட்டே போகலாம். அவன் மனைவியை தவிர எல்லாத்தையும் இழந்துட்டான். மனைவியை மட்டும் ஏன் விட்டு வச்சுருந்தாருனாக்கா, அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க, யாயா நீர் என்னமோ பெருசாக முடி உத்தமத்தில் இருக்கிறீரா, தேவனை தூஷித்து விட்டு நீரே செத்துப்போ. செத்துப்போன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, சாவறதுக்கு முன்னாடி நீ தேவனை தூஷிச்சுடு சொல்லுது பாருங்க. இல்லை, யோபு எப்படி உத்தமத்தில் இருந்தார், யோபு எப்படி இவ்வளவு உபத்திரவங்கள் மத்தியிலையும் அந்த விசுவாசத்தில் தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் இருந்தார். அவர் சொன்னார், நான் வந்து என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக. எப்படி ஒரு மனுஷனால் அப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா, யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. யோபு புஸ்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் அதை அறிந்திருப்பீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா எந்த உபத்திரவமும் என்னை தேவனை விட்டு பிரிக்காது. ஆமேன். என் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வருவார், என்னை நிச்சயமாக அவர் என்னை எடுத்துக்கொண்டு போவார்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த உலக காரியங்களில் அந்த உபத்திரவங்கள் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக அதை சகிப்பீர்கள், பொறுமையாக இருப்பீர்கள், விசுவாசத்தில் நிலைத்திருப்பீங்க. எனக்கு போனவர் சொன்னார், நான் திரும்ப வந்து உன்னை எடுத்துக்கொண்டு போகிறேன். இந்த உபத்திரவங்கள்லாம் தற்காலிகமானது, இதெல்லாம் வந்து நிரந்தரமானது கிடையாது. அவரோடு கூட போய் வாழுகிறது தான் என்றென்றைக்கும் நிரந்தரமானது. ஆமேன். சமீபத்தில் அந்த ஈரான் இந்த அமெரிக்கா இந்த யுத்தத்தின் மத்தியில் இந்த அமெரிக்கா அந்த இராணுவ விமானம் ஈரான் தேசத்துக்கு மேலே ரொம்ப தாழ்வான இடத்துல பறந்தது பாருங்கள். அப்போ இந்த ஷோல்டரில் வச்சு ஏவுகணை தாக்கக்கூடிய அந்த ஈரான் போர் வீரன் வந்து அந்த விமானத்தை தாக்கிட்டான். தாக்கின மாத்திரத்தில் அந்த சிஸ்டம் எப்படி அமைச்சிருப்பாங்கன்னு சொன்னாக்கா, அந்த ஃப்ளைட்டோடைய மேல் பக்கம் திறந்துக்கும். எந்த விதத்தில் அந்த விமானம் தாக்கப்பட்டாலும் தாக்கப்பட்டுட்ட உடனே மேல் பக்கம் திறந்துடும். 2 பைலட்டு தான் ஓட்டுவாங்க. அந்த 2 பைலட் அப்படியே சீட்டோடு அப்படியே மேலே தூக்கிடும். அது அப்போ அது மேலே போனதுக்கப்புறம் அதில் அந்த பேராஷூட்லாம் திறந்துக்கும். அவங்க எங்கேயாவது போய் விழுவாங்க, இவங்க வந்து எடுத்துக்கொள்வாங்க. அதில் ஒரு பைலட்டு மாத்திரம் இந்த அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போய் விழுந்துட்டார். என்னக்கா அமெரிக்கா தூரமாகுது, பக்கத்தில் இந்த குவைத்து எமிரேட்ஸ் அந்த தேசத்தில் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் வச்சுருக்காங்க, அங்கே போய் விழுந்துட்டார். ஏன்னா அவங்க அந்த கண்ட்ரோல்லாம் பண்ணின்னு கரெக்டாக போய் இறங்க முடியாது.
இன்னொரு பைலட் எங்கே விழுந்தாருன்னே தெரில. அமெரிக்காவும் தேடுது, ஈரானும் தேடுது. ஈரான் ஏன் தேடுறான்னு சொன்னாக்கா, அந்த ஒரு ஆளை வச்சு அமெரிக்காவை கிழி நம்ம வந்து டிவியெல்லாம் போட்டு அவங்க வந்து கிழித்து விடுவார்கள். எங்கே விழுந்தான்னு சொல்லி தெரியாது, இவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ரேடரில் ஒரு சிக்னல் வருது, காட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர். ரேடர் வரும்போது இந்த ஆள்கிட்ட தான் வருதுன்னு சொல்லிட்டு தெரியாது. ரேடர் வந்து எல்லாத்தையுமே இழுக்கும். எங்கே இப்போ டிவி ரேடியோ மாதிரி, ரேடியோவில் வந்து எங்கே போகிற சிக்னலும் இருக்கும் இல்லையா, ஈரானுக்கும் அந்த இழுக்கும், பக்கத்து தேசங்களுக்கும் இழுக்கும், அமெரிக்காவுக்கும் இழுக்கும், எல்லா சிக்னலும் இழுக்கும் அதில். அப்போ இவன் காட் இஸ் குட்னு போட்டு இருப்பாருங்க இந்த பைலட்டு. அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த ஆள் நம்ம கூட இருக்கும்பொழுது எல்லாத்துக்கும் ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவன் சொல்லுவான். அப்போ இந்த காட் இஸ் குட்னு சொல்லும்போது இந்த பைலட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை காப்பாற்றுறதுக்காக 134 ஃப்ளைட்டுங்க, அவ்வளோ இராணுவ வீரர்கள், அத்தனை கோடி டாலர்கள் பயன்படுத்தி ஒரே ஒரு ஆளை வந்து வெற்றியாக தூக்கிட்டு போயிட்டாங்க பாருங்கள். இந்த யுத்தத்தில் இன்னும் வெற்றி பெற்றாங்களான்லாம் சொல்லிட்டு தெரியல. ஆனால் அந்த சம்பவம் அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு பாராட்டுதலை உண்டு பண்ணி விட்டது. ஆனால் அந்த ஆள் காத்து கொண்டிருந்த அந்த நாட்கள், அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் காத்து கொண்டிருந்தார். கால் அடிபட்டுடுச்சு. மலை மேலே 2 கிலோமீட்டர் ஏறி பதுங்கி கொண்டிருக்கிறாரு அந்த பைலட்டு. சிக்னல் கொடுத்துட்டு காத்துன்னு இருக்கிறாரு. அமெரிக்கா இராணுவமும் சிக்னல் கொடுத்துருச்சு, நீ பயப்படாத, நாங்கள் வந்து ஒன்று எடுத்துகிட்டு போவோம். அல்லேலூயா. உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாரு பாருங்கள் அந்த மனுஷன். ரத்தம் ஓடுது. இந்த ஈரானுடைய கண்களில் பட்டுட்டாக்கா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒளிந்து கொண்டு இருக்க வேண்டும். அமெரிக்கா வரும்போது இவனை கண்டுபிடிக்கணும், இவனை எடுக்கணும் இல்லையா. பாலைவனத்தில் விழுந்த மணல் மாதிரி இவனை தேடி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். அந்த நாட்களில் அவர் வந்து எவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருப்பார். ஏன்னாக்கா என்னுடைய தேசம் என்னை விட்டு விடாது, ஆமீன், என்னுடைய பிரசிடென்ட் என்னை விட்டு விட மாட்டார், என்ன பண்ணியாவது என்னை வந்து இங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவார்னு சொல்லிட்டு அந்த உபத்திரவத்தை, ரத்தம் போகுதுங்க சரீரத்தில். கால் உடஞ்சிருச்சு அவருக்கு. கால் உடஞ்சி 2 கிலோமீட்டர் மலை மேலே ஏறி இருக்கிறாரு. அவ்வளோ வேதனையின் மத்தியில் தாக்கு பிடிச்சிட்டு உயிரை கையில் பிடிச்சின்னு இருக்க பண்ணினது எதுன்னு சொன்னாக்கா, அமெரிக்கா அவனுக்கு வந்து மெசேஜ் கொடுத்தது, நாங்கள் கண்டிப்பாக வந்து ஒன்று தூக்கின்னு போய்டும். என்ன நடந்தாலும் பாருங்க, ஒரே ஒரு ஆளை எடுக்கிறதுக்காக ஒரு தேசம் கோடி டாலர் செலவு பண்ணி ஒரே ஒரு பைலட்டுங்க. அதனால் அரசாங்கத்துக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. எத்தனை பேர் சாகுறாங்க. ஆனால் அவனை தூக்கி கொண்டு போனது, அது செய்தியில் நான் கேட்கும்போது நான் யோசனை பண்ணி பார்த்தேன், என் ஆண்டவர், அல்லேலூயா, ஆமேன், வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மளை சம்பாதித்து இருக்கிறாரு. இந்த அந்நிய தேசம், நம்ம இங்கே இதுதான் அந்த அந்நிய தேசம், எதிரிகளுடைய தேசம். இங்கே இருக்கிற நம்மை அந்த உபத்திரவத்தில் விட்டுட்டு போயிட மாட்டார். நிச்சயமாக வந்து என்னை எடுத்துக்கொண்டு போவார். அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை தான் யோபுவுக்குள்ளாக அவனை வந்து அந்த போராட்டங்கள் மத்தியில் அப்படியாக கடந்து போகும்படிக்காக அது செய்தது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் அந்த உபத்திரவத்தை எப்படி பார்க்க வேண்டும், இந்த கண்ணோட்டத்தோடு நம்ம வந்து பார்க்க அறிஞ்சு கொள்ள வேண்டும். என்னன்னு சொல்லிட்டு, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. இங்கேயே நான் மேற்கொள்வதற்கு நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எது நடந்துட்டாலும், என்ன தீமையான காரியங்கள் நடந்துட்டாலும், என் இயேசு கிறிஸ்து வந்து என்னை அவரோடு கூட என்றென்றைக்குமாய் இருக்கும்படிக்காக கொண்டு செல்லுவார். இந்த பார்வையோடு பிரச்சனைகளை நம்ம பார்க்க தெரிஞ்சிட்டோன்னு சொன்னாக்கா, இந்த 2 கொரிந்தியர் 4:17 நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். ஆமீன். 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இருக்கிறதையே என்னால் பார்க்க முடியல, காணாததை எப்படி பாஸ்டர் பார்க்கறது இல்லையா. அங்கே என்ன சொல்கிறாங்க, காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கணுமா. காணப்படுகிறவைகள் எது? உலக மனுஷர்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய கடன் தொல்லை, இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது, அதான் காணுகிறவைகள். அது வந்து நிரந்தரமானது கிடையாது. என்றென்றைக்குமா நீ உன் குடும்பத்தில் கண்ணீரோடு நீ இருக்க போகிறது கிடையாது. அது நித்தியமானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது. இந்த வேதனையோடு நீ என்றென்றைக்குமாய் நீ இருக்க போகிறது கிடையாது. ஆனால் காணப்படாதவைகளை எதிர்நோக்கி இருக்கிற நமக்கு, எது காணப்படாதவைகள்? இயேசு வரப்போகிறார். இன்னும் அதை நான் பார்க்கல. எனக்காக பரலோகத்தில் வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், அதை ஒன்றும் நான் பார்க்கல. எனக்காக கிரீடங்களை வைத்திருக்கிறார், அதை ஒன்றும் நான் ஒன்றும் பார்க்கல. அப்போ காணப்படாதவைகளை வசனத்தில் அறிந்து அதை நான் எதிர்நோக்கி கொண்டு நான் இருக்கும் பொழுது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆமேன். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள்லாம் எப்படி ஆகிடுமா? அதெல்லாம் வந்து லேசானதாக ஆகிவிடும். அதெல்லாம் வந்து அதி சீக்கிரத்தில் நீங்கள் போய் விடக்கூடியதாக
அது ஆகிவிடும். எப்போ அப்படி சொன்னாக்கா, நீங்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்த அந்த நினைவில் நீங்கள் வாழும் பொழுது, நம்ம வாழும் பொழுது, ஆமேன், அந்த மகிமையின் நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, அது எனக்குள்ளாக மிகவும் அதிகமான நித்திய கனமான மகிமையை உண்டாக்கிவிடும். போராட்டங்கள், பிரச்சனைகள் எப்படி ஆகிடும்? லேசானதாக ஆகிவிடும். ஆனால் அந்த மகிமை எப்படி ஆகிவிடும்? கனமானதான, அல்லேலூயா, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலக வாழ்க்கையில் எப்படி தான் நடந்துட்டாலும் என் இயேசு கிறிஸ்து வந்து என்னை கொண்டு போய் விடுவார். கரங்களை தட்டி பலமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுதுங்க. ஆண்டவரே, இந்த நம்பிக்கை எனக்குள்ள உயிர் உள்ளதாக இருக்க செய்யுங்க. அனுதினமும் இந்த நம்பிக்கையில் நான் என்னை வாழும்படிக்காக செய்து விடுங்க. ஆமேன்.